இயக்குனர் இமயம் பாரதிராஜா உடல்நலக்குறைவால் காலமானார். சென்னை நீலாங்கரையில் உள்ள வீட்டில் உயிர் பிரிந்தது. ஸ்டுடியோக்களில் கட்டுண்டு கிடந்த தமிழ் சினிமாவை வயல்வெளிகளை நோக்கி மடை மாற்றியவர் பாரதிராஜா. அசலான தமிழ் வாழ்வை திரைக்கு கொண்டு வந்த மாயாஜால வித்தைக்காரர். 6 திரைப்படங்களுக்காக தேசிய விருது வென்ற இயக்குனர் பாரதிராஜா 2004ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்த மத்திய அரசு. இயக்குனர் பாரதிராஜாவுக்கு முதல்வர் விஜய் நேரில் அஞ்சலி. குடும்பத்தினர், திரையுலகினருக்கு இரங்கல் தெரிவித்தார். பாரதிராஜாவுக்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு. கலைத்துறைக்கு ஆற்றிய பங்களிப்பை பெருமைப்படுத்தும் விதமாக தமிழக முதல்வர் விஜய் அறிவிப்பு. இயக்குனர் பாரதிராஜா உடலுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. திரைமொழியில் தனிமொழி பேசி தனி சகாப்தத்தையே உருவாக்கியவர் பாரதிராஜா என பதிவு. திரைத்துறையை மண்வாசனையால் நிரப்பியவர் பாரதிராஜா என அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி புகழார். மண்ணுக்குரிய விழுமியங்களோடு தமிழ் சினிமாவை திரும்பி பார்க்க செய்தவர் பாரதிராஜா என்றும் இரங்கல். பாரதிராஜாவுக்கு தாதா சாஹேப் பால்கே விருது வழங்க மதிமுக பொதுச்செயலர் வைகோ வலியுறுத்தல். ஈழத் தமிழ் உணர்வு கொண்ட இயக்குனர் பாரதிராஜா என்றும் அஞ்சலி செலுத்திய பின் வைகோ பேச்சு. பாரதிராஜாவின் மறைவால் தனக்கு பேச்சே வரவில்லை என இசைஞானி இளையராஜா கண்ணீர். ஆன்மா சாந்தியிடையே இறைவனை பிரார்த்திப்பதாகவும் வேதனை. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை நாம் மனமாற பிரார்த்திக்கிறேன் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். பாரதிராஜா குறித்த நினைவுகளை கண்ணீர் மல்க பகிர்ந்த கங்கை அமரன். சென்னைக்கு பிழைப்பு தேடி வந்தபோது இளையராஜாவையும் தம்மையும் வளர்த்து ஆளாக்கியவர் பாரதிராஜா என உருக்கம். எங்களை வளர்த்து ஆளாக்குன ஆளு பாரதிராஜா. அவர் பட்டது சென்னைக்கு வரலன்னா நாங்கள் வந்திருக்க மாட்டோம். இளையராஜாவும் சரி நாங்களும் சரி அவருக்கு வேலைக்கு வந்ததுனால அவர் சம்பளத்தை பகிர்ந்து தான் நாங்கள்லாம் சாப்பிட்டு வாழ்ந்தோம். எங்களுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்து எங்களை ஆளாக்குனவர் அவர் பெரிய ஆள். அப்படிப்பட்டவர் இல்லைன்னு நினைக்கும் போது எவ்வளோ வருத்தம் இருக்கும். பேச முடியுமான்றத நினைச்சு பாருங்க. பேச முடியுமா அதை வச்சு பேச முடியுமா அவரை பற்றி? முடியாது. மேற்கு தொடர்ச்சி மலையும் அருவிகளால் அழுது கேட்குமே என பாரதிராஜாவுக்கு வைரமுத்து கவிதாஞ்சலி. முதல் மரியாதை செய்தவருக்கு இறுதி மரியாதை என்றும் கண்ணீர். மேற்கு தொடர்ச்சி மலை அருவிகளால் அழுது கொண்டே கேட்குமே, எங்கே பாரதி ராஜா? கத்தாழங்காட்டு கரிச்சான் கேட்குமே, எங்கே பாரதி ராஜா? கருவேல மரம் கேட்குமே, எங்கே பாரதி ராஜா? என்ன பதில் சொல்வேன்? இயக்குனர் இமயம் பாரதிராஜா மறைவுக்கு இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மான் இரங்கல். தமிழ் கிராமங்களின் காதலையும் உயிரோட்டத்தையும் திரையில் காட்டியவர் என புகழார். இயக்குனர், தயாரிப்பாளர் என யாருக்கு பிரச்சனை வந்தாலும் முதலில் குரல் கொடுத்தவர் பாரதிராஜா என ரஜினிகாந்த் புகழாரம். தனிப்பட்ட முறையில் குழந்தையை போன்றவர் என்றும் நேரில் அஞ்சலி செலுத்திய பின் பேட்டி.
மறைந்த இயக்குனர் இமயம் பாரதிராஜா உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய நடிகர் கமல்ஹாசன். பாரதிராஜாவின் கலைப்படைப்புகள் என்றும் வாழும் எனவும் புகழஞ்சலி. மறைந்த இயக்குனர் இமயத்திற்கு தமிழ் திரையுலகினர் கண்ணீர் அஞ்சலி. சென்னை நீலாங்கரையில் வைக்கப்பட்டிருந்த உடலுக்கு திரளானோர் மரியாதை. மறைந்த இயக்குனர் இமயம் பாரதிராஜாவிற்கு மலையாள திரையுலகினர் இரங்கல். மண்ணில் கவிதையையும் மௌனத்தில் உண்மையையும் கண்டறிந்த இயக்குனர் என நடிகர் மோகன்லால் புகழஞ்சலி. இயக்குனர் பாரதிராஜா மறைவுக்கு பவன் கல்யாண், அல்லு அர்ஜுன் உள்ளிட்ட தெலுங்கு திரைப்பிரபலங்கள் இரங்கல். இந்திய சினிமா ஒரு சிறந்த கதை சொல்லியை இழந்துவிட்டதாக நடிகர் சிரஞ்சீவி புகழார். 16 வயது நிலை படத்தின் ஹிந்தி ரீமேக்கில் நடிப்பதற்கு ஸ்ரீதேவியை சம்மதிக்க வைத்த பாரதிராஜா. மொழி தடையல்ல என கூறி ஸ்ரீதேவியின் பாலிவுட் நுழைவுக்கு காரணமாக இருந்தவர் பாரதிராஜா. சென்னையிலிருந்து தேனி கொண்டு செல்லப்பட்ட இயக்குனர் பாரதிராஜாவின் உடல் அள்ளிநகரம் காற்றோடு பகுதியில் உள்ள பண்ணை வீட்டில் இன்று மாலை 3 மணிக்கு உடல் நல்லடக்கம். இந்த பண்ணை வீட்டில் இருக்கும்போது தாய்மடியில் படுக்கும் உணர்வு கிடைப்பதாக பாரதிராஜா கூறுவார். தேனி காற்றோடு பண்ணை வீட்டில் பாரதிராஜா உடல் அடக்கம் செய்யப்படுவது குறித்து அவரது சகோதரியின் மகன் பேட்டி. அங்க மன அழுத்தம் அதிகமா இருந்தாலோ வேற ஏதாவது அவருக்கு ப்ரெஷர் இருந்தாலோ அதை ரிலாக்ஸ் பண்றதுக்கு இந்த இதைத்தான் வச்சிருந்தாரு. இவருக்கு ஒரு பெரிய ஆறுதலான இடம். தாய்மடியில் படுத்திருக்க மாதிரி ஒரு உணர்வு இங்க இருந்தா இருக்கும் சொல்லி சொல்லுவார். முதல்வராக பதவியேற்ற பிறகு 2வது முறையாக டெல்லி சென்ற விஜய் பிரதமர் மோடி தலைமையில் இன்று நடைபெறவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்திலும் பங்கேற்கிறார். டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்தார் முதல்வர் விஜய். குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனுடன் சந்திப்பு. டெல்லியில் காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்தார் முதல்வர் விஜய். சோனியா, ராகுலை சந்தித்து கலந்துரையாடல். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலர் டி ராஜாவுடன் முதல்வர் விஜய் சந்திப்பு. டெல்லி அலுவலகம் வந்த விஜயை வாசலுக்கே வந்து வரவேற்றும் வழி அனுப்பியும் வைத்த டி ராஜா. டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு கர்நாடகா செல்கிறார் முதல்வர் விஜய். உடுப்பி அருகே உள்ள கொல்லூர் மூகாம்பிகை கோயிலில் நாளை வழிபாடு. இன்று தவிக தலைமை அலுவலகத்தில் MLAக்கள், மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். கட்சியின் அடுத்த கட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின்.
அரசியல் சூழல் காரணமாக திமுகவில் சேர்ந்ததாக விளக்கம். அதிமுக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியின் மாநில செயலாளர் சங்கர்தாஸ் மறைவை ஒட்டி எடப்பாடி பழனிசாமி இரங்கல். ராணிப்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிய பழனிசாமி, தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது சட்டப்பேரவை கூட்டத்தொடர். ஆளுநர் அர்லேக்கரை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்த சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர். ஐந்து தொகுதி இடைத்தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை தொடங்க தயார் நிலையில் இருக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு. பாஜகவில் இருந்து விலகினார் அமர் பிரசாத் ரெட்டி. அண்ணாமலையின் புதிய கட்சியில் இணையப் போவதாக அறிவிப்பு. தமிழகம் புதுச்சேரியில் 12 இடங்களில் 100 டிகிரியை கடந்தது வெயில். அதிகபட்சமாக ராமநாதபுரம் தொண்டியில் 103.1 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தமிழ்நாட்டில் இன்று 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு மழை பெய்யும். மாலை அல்லது இரவில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 3200 ரூபாய் சரிவு. சென்னையில் ஒரு சவரன் 1,10,400 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் விலை ஒரு வாரத்தில் சவரனுக்கு 5,600 ரூபாய் சரிவு. டாலர் வலுப்பெறும் நிலையில் சரியும் தங்கம். வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்தது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கு விற்பனை. தேர்தல் மூலம் வெற்றி பெற்று அதிக நாட்கள் பதவியில் இருந்த பிரதமர்கள் பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறினார் பிரதமர் நரேந்திர மோடி. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, மத்திய அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் வாழ்த்து. நான்காயிரத்து 399 நாட்கள் பிரதமர் பதவியில் தொடர்ச்சியாக அமர்ந்திருந்து சாதனை படைத்த மோடி. இலங்கை, ஆஸ்திரேலியா, மலேசியா, நைஜீரியா, கென்யா, மாலத்தீவுகள் உள்ளிட்ட நாடுகளின் அரசு தலைவர்கள் வாழ்த்து. நான்காயிரத்து 399 நாள் தொடர்ந்து பிரதமர் பதவியில் இருக்கும் பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள். சந்திரபாபு நாயுடு, ஏக்நாத் ஷிண்டே, குமாரசாமி, பவன் கல்யாண், ராம்தாஸ் அத்வாலே, தம்பிதுரை, அன்புமணி வாழ்த்து. கூட்டு முயற்சியே வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உண்மையான உந்துசக்தி என என்டிஏ தலைவர்கள் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. மாநிலங்களுக்கு இடையே ஒரு புதிய வகையான ஆரோக்கியமான போட்டிக்கு காலம் வந்துவிட்டதாகவும் கருத்து. நான்காயிரத்து 399 நாள் தொடர்ந்து பிரதமர் பதவியில் இருக்கும் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்த அண்ணாமலை, பாஜகவிலிருந்து விலகிய நிலையிலும் மோடியின் சேவை தொடர வேண்டும் என வாழ்த்து.
அகில இந்திய காங்கிரஸ் தலைவரை மாற்றுவது தொடர்பாக டெல்லியில் முக்கிய ஆலோசனை. ப. சிதம்பரத்தை நோக்கி வரும் தலைவர் பதவி. அவர் மறுத்தால் சித்தராமையா பெயர் பரிசீலனை என தகவல். பல மாநிலங்களிலும் காங்கிரஸ் தலைவர்களை மாற்ற தேசிய தலைமை முடிவு. தமிழக தலைவராக மாணிக்கம் தாகு நியமிக்கப்பட வாய்ப்பு. மத்திய பிரதேசத்தில் தங்கள் வேட்பாளர் மீனாட்சி நடராஜன் வேட்புமனுவை நிராகரித்ததற்கு காங்கிரஸ் எதிர்ப்பு. வேட்புமனு நிராகரிப்பு முடிவை திரும்பப் பெற தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்தித்து வலியுறுத்தல். மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இருந்தும் விலகினார் சுஷ்மிதா தேவ். அசாம் மாநில முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மாவை சந்தித்ததால் பாஜகவில் விரைவில் இணையக்கூடும் என தகவல். ஓமன் கடற்பகுதியில் வணிக கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் மாயமான 3 இந்திய மாலுமிகளை தேடும் பணி தீவிரம். டெல்லியில் அமெரிக்க தூதரகத்தின் அதிகாரியை நேரில் அழைத்து இந்தியா கண்டனம். ஜம்மு காஷ்மீரின் பலேசாவில் கடும் நிலச்சரிவு. தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து துண்டிப்பு. நேற்றைய தினம் நடத்தப்பட்டதை போல் இன்றும் ஈரான் மீதான தாக்குதல் தீவிரமாகவே இருக்கும். நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர நினைத்தால் விரைந்து அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட டொனால்ட் ட்ரம்ப் அறிவுறுத்தல். எளிய ரத்த பரிசோதனை மூலம் ஆல் என்சைம் அளவை சரிபார்ப்பது அவசியம். கல்லீரல் ஆரோக்கியத்தை கண்காணிக்க ஆலோசனை வழங்கிய மத்திய சுகாதாரத்துறை. உலகின் அதிக பார்வையாளர்களை கொண்ட மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவான உலகக்கோப்பை கால்பந்து தொடர் இன்று தொடக்கம். முதல் போட்டியில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்க அணிகள் பலப்பரட்சை.